முட்டை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு 5 டீஸ்பூன், மைதா மாவு 3 டீஸ்பூன், வேக வச்ச முட்டை 2, வெங்காய விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மல்லித்தலை சிறிது. முதல்ல மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணிட்டேன். மைதா மாவு 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வெங்காய விழுது, அதாவது வெங்காயத்தை வந்து பொடிச்சு போட்டிருக்கேன், அதாவது மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் போல் போட்டிருக்கேன். வெங்காயத்தை வெட்டியும் போடலாம், நம்ம அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து அதோட மிக்ஸ் ஆகும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பக்கோடா போட மாவு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு கரைச்சா கரெக்டாக இருக்கும். நான் முட்டையை வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு முட்டையை வந்து 4 பீஸாக கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 8 பக்கோடா கிடைக்கும். இந்த பக்கோடா வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். முட்டையை எடுத்து நம்ம அந்த மாவில் போட்டு அப்படியே பெரட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். ஒன்றொன்னா அந்த மாதிரி பெரட்டி போட்டுடலாம். சீக்கிரம் வெந்துடும். லைட்டாக பெரட்டி விட்டோன்னே கலர் வந்து சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். லைட் ப்ரௌனிஸ் ஆனோன்னே எடுத்துடலாம். முட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சுவையான முட்டை பக்கோடா ரெடி.